ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஊழியர்களுக்கும் எங்கள் அன்பான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். இதுவரை நடத்தின இம்மானுவேல் தொடர்ந்து வருகிற ஆண்டிலேயும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களுடைய ஊழியர்களை நடத்த உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களை உங்கள் ஜெபங்களில் நினைவுகூர அன்பாய் கேட்கிறோம். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரம் 1 வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. இன்றைக்கு கிறிஸ்துவ எதிர்ப்பாளர்கள் சொல்லுகிற வார்த்தை, கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தார். இல்லை என்பாருடைய, அவருக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றைத்தான் இந்த நாளில் எங்களோடு நான் பேச விரும்புகிறேன். அவர் ஒரு வரலாறு. அந்த வரலாற்றில் உங்களையும் என்னையும் அவர் பயன்படுத்த விரும்புகிறார். அந்த வரலாற்றிலே உங்களையும் என்னையும் இணைத்துக் கொள்ள விரும்புகிறார். இந்த மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரம் 1 முதல் 17 வசனங்களிலே அங்கே வம்ச வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமின் தொடங்கி கடைசியாக யோசேப்பு வரை அங்கே 14 தலைமுறைகளுள்ள வம்ச வரலாறு சொல்லப்படுகிறது. 1 முதல் 17 வசனங்கள் வரை 14 தலைமுறை. இந்த நாளில் என்னுடைய செய்தி என்னவென்றால், அன்பானவர்களே, தேவன் அந்த வரலாற்றில் அநேகரை பயன்படுத்தியிருக்கிறார். அற்பமானவர்கள், எளிமையானவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், சிறுபான்மையினரை அதிகமாய் பயன்படுத்துகிறார். இன்றைக்கு சிறுபான்மைக்காக குரல் கொடுக்கிற பல கட்சிகள் இருக்கிறது. அது உண்மையாய் குரல் கொடுக்கிறார்களா என்பது தெரியாது. ஆனால் உண்மையான சிறுபான்மையினருக்கு குரல் கொடுத்த ஒரே ஒரு நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சிறுமைப்பட்டவர்களையும் ஒதுக்கப்பட்டவர்களையும் சமுதாயத்திலே புறம்பாக்கப்பட்டவர்களையும் அவர் தன்னுடைய வரலாற்றிலே சேர்த்து கொண்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களையும் அந்த வரலாறு, மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரம் 1 வார்த்தை வரலாறு, அந்த வரலாற்றில் நீங்களும் இடம்பெற வேண்டும் என்று அன்பாய் அவர் விரும்புகிறார். அடுத்தபடியாக இந்த 17 வசனங்களிலே ஒரு முக்கியமான சிறப்பு என்னவென்றால், அதிகமாக பெண்களை முக்கியத்துவம் படுத்தி பேசுகிறார். இந்த பெண்களுக்காக சம உரிமை, பெண்களுக்கு எல்லாம் பேசுகிற இந்த காலத்திலே உண்மையாகவே பெண்களுக்கு சம உரிமை கொடுத்தவர் இரட்சகர் இயேசு கிறிஸ்து. அந்த நாட்களிலே பெண்கள் அதிகமாய் மதிக்கப்படுவதில்லை. அவளுக்கு ஆலயங்களுக்கு செல்ல முடியாது, சமுதாயத்தில் அவளுக்கு பங்கீடு கிடையாது, சமுதாயத்தில் அவள் சமத்துவம் கிடையாது. அப்படிப்பட்ட காலத்தில் பெண்களுக்கு சமத்துவம் தந்த முதல் ஆண்டவர் நபர் இரட்சகராக இயேசு கிறிஸ்து. நாளிலே நான் சொல்ல விரும்புகிற ஒரு 5 நபர்களை, அற்பமானவர்கள், இழிவானவர்கள், சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள், புறஜாதியார்கள், அந்த ஒரு 5 பெண்களை உங்களோடு நான் பயன்படுத்த விரும்புகிறேன். அந்த குடும்பத்திலிருந்து தான் இரட்சகர் இயேசு பிறந்தார். அவருடைய வம்ச வரலாற்றிலே புறவினத்தார் இருக்கிறார்கள், சிறுமைப்பட்டவர் இருக்கிறார்கள், ஒதுக்கப்பட்டவர் இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக தலைவர்கள் இருக்கிறார் நம்ம தேசத்திலே. ஒதுக்கப்பட்டுள்ள குரல் கொடுத்தவர். ஆனால் உண்மையாகவே ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்த முதல் நபர் இரட்சகர் இயேசு. எனவேதான் சொன்னார், என்னிடத்துல வருகிற யாரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. யாரையும், அதிலே ஆண், பெண், படித்தவன், படிக்காதவன், ஏழை, பணக்காரன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், அன்பானவர்களே, இந்த பிசி, ஓசி, மோஸ்ட், எஸ்டி, இப்படி நாம சொல்றோமே நம்முடைய தேசத்துல, அது இந்த தேசத்துல தான் இருக்கிறது. இந்த எஸ்சி, எஸ்டி, மோஸ்ட் பேக்வேர்ட், ஃபார்வர்ட், மேல்நாடுகள் அப்படி இல்லை. ஆனால் எந்த நாட்டில் இருந்தாலும் ஆண்டவர் பின்தங்கிய மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களையும் தன்னுடைய வரலாற்றிலே சேர்த்து கொண்டார். அதைத்தான் நாளின் செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆரம்பத்தில் சொன்னது போல, வரலாற்றில் மட்டுமல்ல, தன் குடும்பத்தில் அதை இணைத்து கொண்டார். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே என்னதான் ஆவிக்குரிய நபராக இருந்தாலும், ஆவிக்குரிய மேன்மையான அந்தஸ்துகளை பெற்றா இருந்தாலும், ஆழமான வரங்களை பெற்றா இருந்தாலும், ஜாதி பார்க்கிற உலகத்திலே அவருடைய வரலாற்றிலே ஜாதியே இல்லை. அவருடைய வரலாற்றிலே அன்பானவர்களே இனமே இல்லை. பலதரப்பட்ட மக்கள். நான் ஒரு 5 நபரை சொல்ல விரும்புகிறேன். அந்த 5 நபர்களிலே 3 நபர்கள் புறவினத்தார்கள், அறியாதவர்கள்.
டிஃப்ரெண்ட் நேஷனாலிட்டி, வித்தியாசமான நாடு, வித்தியாசமான மொழி, வித்தியாசமான கலாச்சாரம், அவர்களையும் தேவன் தன்னுடைய பிறப்போடு கூட சேர்த்து கொண்டார். அந்த ஒரு 5 நபர்களை குறித்து உங்களோடு நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். உங்களுடைய கவனங்கள் திரும்ப, உங்களுடைய சிந்தைகளை திருப்ப அன்பாக கேட்கிறேன். முதலாவது, ஆண்டவர் பயன்படுத்துகிற ஒரு முதல் பெண்மணி தாமார். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரிடத்தில் பெற்றார். இந்த தாமார் யார் என்பதை நீங்கள் அறிந்ததுதான். இருந்தாலும் ஒரு சில சத்தியங்களை சொல்ல விரும்புகிறேன். அதாவது அவள் யூதாவினுடைய மருமகள், இதைத்தான் திருமறை சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அவள் ஒரு கானானிய பெண், ஒரு புறஜாதியார். நல்லா கவனிக்க வேண்டும். ஒரு கானானிய பெண், ஒரு புறவினத்தால். அன்பானவர்களே, அந்த கானானிய பெண்ணையும் ஒரு புறவினத்தாரையும் தம்முடைய பிறப்பிலே அதாவது முன்னுரிமை கொடுக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், அவள் பிறப்பால் ஒரு கானானிய பெண், புறஜாதியார். அன்பான தேவ பிள்ளைகளே, தம்முடைய கிறிஸ்துவின் பிறப்பிலே புறவினத்தாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு கர்த்தர். இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், நீங்கள் நானும் புறவினத்தார் தான், நாம் யூதர்கள் அல்ல. எனவேதான் அன்பானவர்களே, அவர்களை பார்க்கிலும் இன்றைக்கு நாம் ஆண்டவர் அதிகமாக அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு இஸ்ரவேல் இருக்கிற கிறிஸ்தவர்களை விட அன்பானவர்களே, இந்தியாவிலும் பல நாடுகள் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அதிகம். அப்படியானால் தேவன் யாருக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்? புற இனத்தாருக்கு. நாம் ஜெபிப்போம். அன்பானவர்களே, நம்முடைய தேசத்திலே ஆண்டவரை அறியாத புறஜாதி ஜனங்கள், அவள் யார் வேண்டுமா இருக்கலாம், எந்த சமயம், எந்த இனம், படித்தவர்கள், படிக்காதவர்கள், இந்திய அந்த அட்டவணையிலே அவள் எந்த பிரிவை சார்ந்தவர்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் அப்படிப்பட்ட மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிற கர்த்தர். இந்த வேத புஸ்தகத்திலே ஆண்டவர் முன்னுரிமை கொடுத்தது தாமார் என்ற அந்த பெண்ணுக்கு, ஒரு புறவினத்தால். என்னுடைய இச்சையினுடைய கருப்பொருள் என்னவென்றால், இன்றைக்கு எல்லாரும் சொல்கிறார்கள், இவர் கிறிஸ்தவர்களின் தெய்வம். இல்லை, இவர் புறவினத்தாரின் தெய்வம், புறஜாதிகளின் தெய்வம், கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல. அப்படி என்றால் அவர் இஸ்ரவேல், அன்பானவர்களே, இஸ்ரவேல் மக்களை மட்டும் இன்றைக்கு மாற்றியிருப்பார். அப்படி அல்ல. அவர் பிறந்த இஸ்ரவேலிலேயே கிறிஸ்துவோட எண்ணிக்கை மிக குறைவு. ஸோ இன்றைக்கு ஊழியம் செய்கிற என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய ஜெபமெல்லாம் இந்தியாவிலே புற இனத்தவர் ஆண்டவர் அறிய வேண்டும். நான் யாரையும் குற்றப்படுத்த விரும்பவில்லை. இந்த பாரம்பரிய மக்களுக்கு அதாவது இருக்கிற ஒரு அசதி, ஒரு நிர்விசாரம், ஒரு பெருமை எங்களுக்கு எல்லாம் தெரியும். நாங்கள் ஆதி கிறிஸ்தவர்கள் இல்லை. அன்பானுடைய ஆதி கிறிஸ்தவர்களை விட இந்த பாதி கிறிஸ்தவர்கள் தான் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிறார்கள், தேவனுக்காக இதையாகவும் செய்கிறார்கள். ஆதி கிறிஸ்தவர்கள் நான் குற்றப்படுத்த விரும்பவில்லை. நம்முடைய தேசத்திலே, நம்முடைய தமிழகத்திலே எத்தனையோ பேர் பிறப்பால் கிறிஸ்தவர்களாக இருந்து இன்றைக்கு பயன்படுத்தப்படுகிறார்கள். அது நல்லதுதான். அதே வேளையில கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்காத அநேகரை தேவன் இன்றைக்கு பயன்படுத்துகிறார். அதற்கு உதாரணம் தாமார். அவள் ஒரு யூத பெண்மணி அல்ல. யூத கலாச்சாரம் தெரியாது, இஸ்ரவேலின் தேவன் தெரியாது. ஆனால் இஸ்ரவேலின் தேவனை அறியாத ஒரு பெண்ணை நம்முடைய சரித்திரத்திலே அவர் முக்கியத்துவப்படுத்துகிறார். இரண்டாவது நான் சொல்ல விரும்புகிற அடுத்த பெண்மணி ராகாப். சல்மோன் போவாசை ராகாபிடத்திலே பெற்றார். சல்மோன் போவாசை ராகாபிடத்திலே பெற்றார். போவாஸ் ஓபேத்தை ரூத்திலிடத்தில் பெற்றார். ஓபேத் ஈசாயை பெற்றார். புரியும் நினைக்கிறேன். சல்மோன் போவாசை ராகாபிடத்திலே பெற்றார். அப்படியானால் போவாசின் தாய் யார் என்று உங்களுக்கு தெரியும். போவாசை ராகாபிடத்திலே பெற்றார். அங்கே ராகாப் என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அன்பார்களே, இவள் பக்தி மார்க்கம் நிறைந்தவள் அல்ல, தேவனை அறிந்தவளும் அல்ல. இப்படியாக பக்தி மார்க்கம் இல்லாத, தேவனை அறியாத அவளுடைய தொழில் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதாவது அவளும் ஒரு புறஜாதி பெண் தான். அது மட்டுமல்ல, அவளுடைய வாழ்க்கையின் முறைகள் வித்தியாசமானது. வேதம் சொல்கிறது அவள் ஒரு வேசி என்று திருமறை அவளை குறித்து அடையாளப்படுத்துகிறது. ஆனால்
அப்படிப்பட்டவர்களையும் வேதம் சொல்வது போல தீயவனையும் திருடரையும் கொலைபாதகர்களையும் விபச்சாரக்காரர்களையும் வேசி கல்லர்களையும் மாற்றுகிறவர் கர்த்தர். எத்தனையோ பேர் சிறைச்சாலையிலே ஆண்டு அறிந்துள்ள ஏராளம். நிறைய பேர் நீங்க சாட்சிகளை கேட்டிருக்கலாம். உலகமெங்கும் கொலைகாரனாய் கொள்ளைக்காரனாய் குடிகாரனாய் இருந்த அநேகரை தேவன் மாற்றியிருக்கிறார். சட்டங்கள் மாற்ற முடியவில்லை. இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நான் சொல்ல விரும்புகிற கருத்து என்னவென்றால், ஒரு இருண்ட மார்க்கம், இருண்ட வாழ்க்கை, இருண்ட ஜீவம், எல்லாமே இருண்டது. இப்படி சொன்னாலும் புரியும். அதாவது அது அவருடைய குலத்தொழில், அப்படி வழி வழியாக தொழில் செய்து வருகிறார்கள். அப்படிப்பட்டவளை ஆண்டவர் தம்முடைய சரித்திரத்திலே அவர் குறிப்பிடுகிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே ராகாபின் பெயர் இடம்பெற்று விசுவாசத்தின் அந்த பட்டியலிலே அவள் பெயர் இடம்பெற்றிருக்கிறது. அப்படியானால் தேவன் ஒருவரை குறிப்பாரானால் அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது, வழிமுறைகள் மாற்றப்பட்டது, எல்லாம் மாற்றப்பட்டது. மூன்றாவது நபர் ரூத். இவளை குறித்து 5ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனம், சல்மோன் போவாஸை ஈசானிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான். இந்த மூன்றாவது நபர் ரூத். இவளை குறித்து வேதம் சொல்லும் போது இவள் ஒரு மோவாபிய பெண். இஸ்ரேலுடைய குடும்பத்திலே இவள் அங்க வகிக்கிறாள். அவளை குறி சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, இவள் ஒரு ஏழை விதவை, ஆனாலும் நீதி உள்ளவள், நேர்மை உள்ளவள், அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் மாரல் வேல்யூஸ், நல்ல குணாதிசயங்களை கொண்டவள். ஏழை விதவை, பட் ஷி ஹஸ் a moral value. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏழ்மையை காரணம் காட்டி தவறு செய்கிற மக்கள் ஏராளம். இப்படி சொல்லுகிறார்கள், நான் ஏழ்மை, இதனாலே தவறு. ஏழைதான், விதவைதான், ஆனால் சமூக வாழ்விலே ஒழுக்கமுள்ள ஒரு பெண். அவளை குறித்து வேறு சொல்கிறது, ஆங்கிலத்தில் மாரல் அண்ட் அப்ரைட், நீதி உள்ளவளாய் வாழ்ந்தாள், உத்தமமாய் வாழ்ந்தாள். கவனிங்கள், ஏழைதான், விதவைதான், புறவீனத்து பெண் தான், ஆனால் சமூக வாழ்க்கையிலே ஒழுக்கமுள்ள ஒரு பெண். வேதம் திருமறை சொல்லுகிறது, அன்பானவர்களே, அவள் வாழ்க்கையிலே உண்மை இருந்தது, ஃபெய்த்ஃபுல் கேரக்டர். அது மட்டுமல்ல, கைண்ட் ஸ்பிரிட். இல்லாவிட்டால் போயிருக்கலாம். இன்னைக்கு உலகத்தில் 199 பேர் நான், எனது, என்னுடைய, என் இன்பம் முக்கியம், என் வாழ்க்கை முக்கியம், நான் முக்கியம். எனவேதான் பாருங்கள், பெற்ற பிள்ளைகளை கொலை செய்கிற தாய்மார்கள், தன்னுடைய உறவுகளுக்கு தடையா இருக்கிற பிள்ளைகளை கொலை செய்யும் மக்கள் ஏராளம். ஆனால் இவ்வளோ கைண்ட் ஸ்பிரிட், நீ தங்குமிடத்தில் தங்குவேன், உம் ஜனங்கள் என் ஜனங்கள். இன்றைக்கு இருக்கிற பெண்களுக்கு அது இருக்கிறதான்னு தெரியல. அந்த கூட்டு குடும்பம், இன்றைக்கு திருமணத்துக்கு முன்னாடி கேட்குறாங்க, தனி கொடுத்தனம் வைப்பீங்களான்னு கேட்குறாங்க. இது எந்த அளவுக்கு சமுதாயம், இது எல்லா மதத்திலிருந்து இருக்காது. பட் ஷி ஹஸ் a kind spirit. இன்னைக்கு அநேக பெண்களுக்கு அது இருக்கிறதா என்று கேள்வி. இந்த இணக்கமுள்ள ஆவி, சாந்தமுள்ள ஆவி, பொறுமையின் ஆவி, அன்பின் ஆவி. எனவேதான் ஓர்பாள் போனாலும் அவள் போகவே இல்லை. தேவன் அப்படிப்பட்டவர்களை கூட, அது மட்டுமல்ல, ஒரு புறவினத்தாள், ஆனால் இஸ்ரவேலின் தேவனை நம்புகிறவள். எனவேதான் அவள் சொன்னால், அதாவது உம் ஜனம் என் ஜனம், உன் தேவன் என் தேவன். யோசித்து பாருங்கள், ஒரு புறவினத்தாள் சொல்லுகிற வார்த்தை, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அப்படியானால் ஒரு புற இனத்துல பிறந்தாள், ஆனால் மெய்யான் இஸ்ரவேலின் தேவனை அறிந்தவள், இஸ்ரவேலின் தேவனை விசுவாசிக்கிறவள், இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்கிறவள். தேவன் அப்படிப்பட்டவர்களை, முதலாவது பெண் சொன்னேன் தாமார், இரண்டாவது ராகாப், தொழில் முறையில வித்தியாசமான ஒரு பெண், மூன்றாவது ஒரு விதவை, ஒரு ஏழை. ஆண்டவர் பலதரப்பட்ட மக்களை தம்முடைய பிறப்பிலே அவர் இடம் கொடுத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, நீயும் ஒரு வரலாறாய் மாறலாம். என்னுடைய எண்ணம் என்னவென்றால், நான் ஏழை, நான் ஒன்றும் இல்லாதவள், எனக்கு படிப்பு இல்லை, அந்தஸ்து இல்லை, இல்லை, இவள் ஏழைதான், விதவைதான், ஆனால் சமூக ஒழுக்கமுள்ள ஒரு பெண், சமூக ஒழுக்கமுள்ள பெண். எனவேதான் திருமறை அவளை குறித்து சொல்லுகிறது. இன்னொரு நான்காம் கதாபாத்திரம் பச்சைபால். 6ஆம் வசனம், 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஈசாய்
தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியார் இருந்தவளை சாலமோனை பெற்றான். இங்கே உரியாவின் மனைவியிடத்திலே சாலமோனை பெற்றான். கவனிங்கள், அவள் வெளித்தப்பி போனவள் தான். இவள் தொழில் செய்கிறவள் அல்ல, இன்னொருடைய மனைவி அவள். ஆனால் இதோ சந்தர்ப்ப காரணத்தினாலே அவள் தவறிவிட்டாள். ஆனால் ஆண்டவர் கீழே விழுந்தவனை மேலே தூக்கி எடுக்கிற கர்த்தர். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது. அந்த வசனம் சொல்லுகிறது, அவளுக்கு அந்த தன் கணவன் கொலை செய்யப்பட்டது தெரியுமோ தெரியாது, தெரிந்திருக்க அதற்கு சாத்தியமில்லை. எப்படியோ தன் கணவன் கொலை செய்யப்பட்டான். அது தெரிந்திருந்தால் அந்த தவற்றை அவள் செய்திருக்க மாட்டாள். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே, திரும்ப சொல்லுகிறேன், ஆண்டவர் எல்லாரையும், தீயவனையும் திருடரையும் வழித்தப்பி போனவர்களையும் திசை மாறினவர்களையும் தடிக்கு விழுந்தவர்களையும் தாங்குகிற கர்த்தர். எனவேதான் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகிற கர்த்தர், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிற கர்த்தர். பச்சைமக்கள் சொல்லும் போது வழித்தப்பி போனவள் தான். ஆனால் வழித்தப்பி போனவளையும் தன்னுடைய வரலாற்றிலே சேர்த்து கொண்ட ஒரு ஆண்டாவது ஒரு பெண்மணி மரியாள். 16ஆம் வசனம் இவளை குறித்து லூக்கா 1 முதல் 26 38 லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 26 38 வசனம் வரைக்கும் இவளை குறித்து வாசிக்கலாம். இவள் ஒரு இளமையான பெண், இஸ்ரவேலை தேசத்தை சார்ந்தவள், அன்பானவளே. ஆனால் மார்க்க பக்தி உள்ளவள். அது மட்டுமல்ல, ஆண்டவருக்காக எதையும் செய்ய, தேவ சித்தம் செய்ய, தேவ தீர்மானம் செய்ய தன்னையே அர்ப்பணித்து கொண்டவள். திரும்ப சொல்லுகிறேன், கவனியுங்கள். அவள் ஒரு இஸ்ரவேல் தேசத்து பெண், இளம் பெண். ஆனால் அதே வேளையில பக்தி உள்ளவள், தேவனை நேசிக்கிறவள், தேவனுடைய வார்த்தைக்கும் சித்தத்துக்கும் ஒப்பு கொடுக்கிறவள். தேவன் அவர்களையும் தேவன் பயன்படுத்துகிறார். நான் சொன்ன இந்த குறிப்புகளில பக்தி உள்ளவர்கள், பக்தியற்றவர்கள், புறவினத்தார் எல்லாரையும், இந்த 5 பேரிலே 3 பேர் புற இனத்தார்கள். கவனியங்கள், ஏழை, விதவை, ஒன்றுமில்லாதவர்கள், பாவிகள், புற இனத்தார்கள், அன்பார்களே, ஒதுக்கப்பட்டவர்கள், ஊரறிந்த தவறை செய்தவர்கள், அப்படிப்பட்ட எல்லாரையும் தேவன் தன்னுடைய வரலாறாய் மாற்ற விரும்புகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஒருவேளை உனக்குள்ள இந்த குற்ற உணர்வு, நான் சபைக்கு செல்ல, வேதம் வாசிக்க, ஊழியம் செய்ய தகுதி இல்லாதவன் இல்லை. தகுதி இல்லாத உன்னை தேவன் தகுதிப்படுத்த விரும்புகிறார். ஒரு ராகாம், ஒரு பச்சைபால், அன்பானவர்களே, யார் வேண்டுமானாலும் தேவன் பயன்படுத்த முடியும். தேவனுக்கு தேவை, அன்பானவர்களே, அவருடைய சித்தம் செய்ய, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற, அவருடைய விருப்பங்களை நிறைவேற்ற. இதனுடைய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளப்படி விரும்புகிறேன். தாமார் என்ற வார்த்தையின் பொருள் பாம் ட்ரீ. அவள் ஒரு, அன்பானவர்களே, ஒரு பனை மரம். அதுக்கு அவளுக்கு இன்னொரு வார்த்தை, இந்த தாமார் என்ற வார்த்தைக்கு இன்னொரு பொருள் ஸ்டெபிலிட்டி அண்ட் கிவிங் பவர். அதனுடைய தன்மை என்னவென்றால் உறுதியான தன்மை, நம்பகத்தன்மை, ஸ்திரத்தன்மை. ஆங்கிலத்தில் ஸ்டெபிலிட்டி, உறுதி, உத்தமம். அது மட்டுமல்ல, அநேகருக்கு தன்னுடைய வல்லமையை கொடுக்கிறவள். அதுக்கு பேர் அப்படிதான், கிவிங் பவர். இந்த மரத்தினுடைய தன்மையே இதுதான். தேவன் சொல்லுகிறார், அன்பான தேவ பிள்ளைகளே, அதிகமாக அது வனாந்திரங்களிலேயும் பாலை நிலங்களிலேயும் அதிகமாய் அது செழித்து ஓங்கி வளரும். கவனிங்கள், அவ்விடத்துல நீங்கள் வரும்போது நீங்கள் வனாந்திரமா இருக்கலாம், பாலைவனமா இருக்கலாம். ஆனால் அன்பானவர்களே, அந்த அவரிடத்துல வரும்போது he gives stability, உறுதி, உத்தமம். அது மட்டுமல்ல, அநேகருக்கு வல்லமை கொடுக்கின்ற அந்த பனை மரம். நீங்கள் இந்த சமீபத்தில் அடுத்து இந்த புயல் காற்றில எல்லா மரங்களும் சாய்ந்தது, ஆனால் பனை மரங்கள் சாயவே இல்லை. எத்தனையோ புயல் சூறாவளிகள். அது என்றால் நம்பக உறுதியான ஒன்று. தேவனிடத்தில் வரும்போது உன் வாழ்க்கை உறுதியாயிருக்கும். தேவனிடத்தில் சேரும்போது உன் வாழ்க்கை ஸ்திரமாயிருக்கும். தேவனிடத்தில் சேரும்போது அநேகருக்கு நன்மை செய்வாய். இதைத்தான் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது,
நீ விசுவாசி, உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள். என்னுடைய இரண்டாவது கருத்து என்னவென்றால், அன்பான தேவ பிள்ளையே, அவரிடத்துல வரும்போது நீ வற்றாத ஜீவன் நதியாய், ஒரு நாளும் அன்பானவர்களே இழைத்து போகாத ஒரு நபராய் கர்த்தர் மாற்றுவார். யூ கேன் பி a living water, a fountain of life. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அது அதனுடைய தன்மை என்னவென்றால், அன்பானவர்களே, உங்களையும் வாழ வைக்கும், உங்கள் மூலமா அநேகரை வாழ வைக்கும். தேவன் இந்த தாமார் என்ற வார்த்தை என் பொருள் அதுதான். A palm tree, stability and giving power. உன்னையும் ஆண்டவர் அநேகருக்கு வல்லமை நபராய் மாற்ற விரும்புகிறார். இரண்டாவது, ராகாப் என்ற வார்த்தைக்கு பொருள் வைட், பிராட், அகலமான, விசாலமான. அதை இன்னொரு வழியிலே சொல்ல வேண்டுமானால், தேவனுடைய அன்பு விசாலமானது, ஆழமானது, அகலமானது, உயரமானது. என்னிடத்துல வரும்போது அவருடைய அன்புக்கும் அவருடைய கிருபைக்கும் எல்லையே இல்லை. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வைட் அண்ட் பிராட். என்னிடத்துல வரும்போது நெருக்கமான வாழ்க்கை, இடுக்கமான வாழ்க்கை, ஈனமான வாழ்க்கை, சிறுமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை அவரிடத்துல வரும்போது இட் வில் பி பிராட் அண்ட் வைட். உன் நெருக்கங்களை மாற்றுவார், உன் இல்லாமைகளை மாற்றுவார், உன் வெறுமைகளை மாற்றுவார், உன் கண்ணீரை மாற்றுவார். அது மட்டுமல்ல, உன்னை கொண்டு ஜாதிகளையும் ஜனங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். எனவேதான் யோவான் 3:14 ஆண்டு சொன்னார், அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி. ராகாப் கெட்டு போவது தேவ சித்தம் அல்ல, கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவள் நித்திய ஜீவனை பெற்றாள், அநேகருக்கு நித்திய ஜீவனை தந்தாள். எனவேதான் அன்பு தேவ பிள்ளையே, அவரிடத்துல நீ வரும்போது உன் வாழ்க்கை மாறும். தாமார் வந்தாள், அவளை யாரை மாற்றினார்? உறுதி உள்ளவளாய், கனி கொடுக்கிறவளாய், அநேகருக்கு கிவிங் பவர், வல்லமை கொடுக்கிறவளாய் கர்த்தர் மாற்றினார். உன்னை அப்படி மாற்றுவார். ராகாப் என்ற பெயருக்கு கர்த்தர் சொன்னேன், வைட் அண்ட் பிராட். அவரது வரும்போது உன் வாழ்க்கை விசாலமாய் மாறும். உன் வாழ்க்கையில ஒரு பெருக்கம், உன் வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி, உன் வாழ்க்கையில ஒரு உயர்வு, உன் வாழ்க்கையில ஒரு மேன்மை. கவனியுங்கள், அது மட்டுமல்ல, உன் மூலமாக அநேகருக்கு அவருடைய கிருபை, உன் மூலமாக அநேகருக்கு அவருடைய இரக்கம், உன் மூலமாக அநேகருக்கு அவருடைய தயவு. மூன்றாவது நபருக்கு சொல்லுவது ரூத். ரூத் என்ற பெயருக்கு அர்த்தம் என்னவென்றால் ஃப்ரெண்ட், சிநேகிக்கிறவள். அன்பானவளே, அவரிடத்துல வரும்போது நீ அவருக்கு சிநேகிதனாய் மாறுகிறாய், நல்ல நண்பனாய் உன்னை மாற்றுவார். யூ கேன் டாக் வித் ஹிம், யூ கேன் வாக் வித் ஹிம், யூ கேன் ஷேர் வித் ஹிம், he can stand with you. உன்னோடு பேசுவார். he will talk to you, he will walk with you, he will share with you. எல்லாவற்றோடு பகிர்ந்து கொள்ளுவார். he will stand with you. உன்னோடு கூட அவர் நடப்பார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அந்த ரூத் அவர் யார் என்றால், இஸ் ஆங்கிலத்தில் ஃப்ரெண்ட், பாவிகளின் நண்பர், பாவத்தை வெறுக்கிறவர், ஆனால் பாவிகளை சிநேகிக்கிறவர். இதைத்தான் மத்தேயு 11:19 வாசிக்கிறோம். அன்பார்களே, அவர் பாவிகளை நேசிக்கிறார். ஒருவேளை பாவத்தை வெறுக்கிறவர், ஆனால் உன் வாழ்க்கையிலே உன்னை வெறுப்பதில்லை. உன் தவறுகள், உன் குறைகள், உன் குற்றங்கள், உன் மீறுதல்கள் அவர் சிநேகிதர். யாருக்கு சிநேகிதர்? திக்கிட்டவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு. இந்த ரூத் என்பது விதவை, ஏழை. அன்பார்களே, அவர் ஏழை பங்காளர். உதவியற்றவர்களுக்கும் நாதியற்றவர்களுக்கும் சிறுமைப்பட்டவர்களுக்கும். எனவேதான் இந்த மரிக்கிற கல்லணை பார்த்து சொன்னார், அவனிடத்திலே நீ என்னோடு கூட இன்றைக்கு பரதேசில் இருப்பாய். யோவான் சுவிசேஷம் 15:13. ஒருவன் தன் சிநேகருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒரு இடத்திலும் இல்லை. அவர் யார் என்றால், ஜீவனை கொடுக்கிற நண்பர். இஸ் a friend who can give his life for you. இதுதான் ரூத் என்ற வார்த்தையினுடைய பொருள். அடுத்த ஒரு பெயர் இருக்கிறது, பச்சைபால். அவருடைய பெயருக்கு என்னவென்றால், அன்பானவர்களே, அதாவது திருப்தி என்ற அர்த்தம். இது எந்த அளவுக்கு பொருள் தெரியல. அவரிடத்துல வரும்போது அன்பானவர்களே, உன் வாழ்க்கையை திருப்திப்படுத்துவார். திருப்தியற்ற உலகம், எதிலுமே திருப்தி இல்லை. அதாவது கிறிஸ்துவ பிறந்த நோக்கம், முதல்ல சொல்கிறேன், டு கிவ் பவர். இரண்டாவது,
கிறிஸ்து பிறந்த நோக்கம் அன்பானுடைய நெருக்கத்தில் இருக்கிற உன்னை விசாலத்திலே கொண்டு வர. கிறிஸ்து பிறந்த நோக்கம் உனக்கு அவர் நண்பனாய் இருக்க. பச்சைபால் என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால் எ கம்ப்ளீட் சாட்டிஸ்பாக்சன். உன் வாழ்க்கையிலே ஒரு திருப்தியற்ற உலகம். பணப்பிரியன் பணத்தால் திருப்தி ஆவதில்லை, செல்வப்பிரியன் செல்வத்தால் திருப்தி ஆவதில்லை. திருப்தி இல்லாத உலகத்திலே உன்னை திருப்திப்படுத்துகிற ஒரே ஒருவர் அவர்தான். எனவேதான் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்கள். தமிழ் இளைப்பாறுதல், ஆங்கிலத்துல திருப்தி. நீ என்னிடத்துல வாருங்கள். அன்பானவர்களே, நீ நினைக்கலாம் அது திருப்தி இது திருப்தி. எதுவுமே திருப்தி இல்லை. காண்கிறதால் கண் திருப்தி ஆவதில்லை, கேட்பதால் செவி நிரப்பப்படுவதில்லை. எதிலுமே திருப்தி கிடையாது. திருப்தி என்று சொல்கிற ஒன்றுக்கு அர்த்தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரோடு அவருடைய பிறப்பிலே உனக்கு பங்கிருக்கும் போது, இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே அவரோடு இணைவாயானால் உன் வாழ்க்கையிலே ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை எ கம்ப்ளீட் சாட்டிஸ்பாக்சன், ஒரு பூரண திருப்தி. அடுத்தபடியாக மேரி என்ற மரியாள் என்ற வார்த்தைக்கு அன்பானவர்களே, அது உண்மையான பெயர் என்றால் கலகம் என்ற அர்த்தம், ரெபல்லியன். இன்றைக்கு அன்புதேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே கலக்கங்கள் இருக்கலாம், குழப்பங்கள் இருக்கலாம், கலகங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், யோசித்து பாருங்க, அதாவது எதிர்மறையா இருக்கிற வாழ்க்கையை நேர்மறையாய் மாற்றுகிறவர். கவனிக்க வேண்டும். பெயர் கலகம். ஆனால் கலகம், அதாவது அந்த பெயர் அப்படியே மாற்றி ஆழ்தத்துவத்தை மாற்றி சுபாவங்களை மாற்றி கலகத்தை உண்டு பண்ணுறல்ல, சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவள். இதனால அவருக்கு நான் சொல்ல வந்த இந்த கருத்துக்கள் என்னவென்றால், அவரது வரும்போது when he became the history in the family of God, கிறிஸ்துவின் குடும்பத்தில், கிறிஸ்துவின் அந்த வரலாற்றில் நீ இடம் பெறுவாயானால் உன் வாழ்க்கையை முறைய கான்ட்ராஸ்ட். அதுக்கு பேர் ரெபல்லியன். இப்பொழுது ரெபல்லியன் அல்ல, அவள் ஆஸ்வதிக்கிறவள், அநேகருக்கு ஆசையாக இருக்கிறவள். எனவேதான் வேதம் சொல்வது ஸ்திரீகளுக்குள்ளே ஆஸ்வதிக்கப்பட்டவள். திரும்ப சொல்லுகிறேன், உன் பேர் ஒன்றுமா இருக்கலாம், உன் பேர் யாபேஷா இருக்கலாம், உன் பெயர் எந்த ஒரு பெயரா இருக்கலாம், புலம்பலா இருக்க ஏதோ ஒரு பெயர். when you come to Christ, அது வரும்போது there's a contrast, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உன் வாழ்க்கையில் செய்கிறார். அவள் யாரை பாருங்கள் என்று சொன்னால் கவனியுங்கள், அதுவரையும் அவளுக்கு பெயர் கலகம். அது நல்ல பெயர் இல்லை. நிறைய பேர் பேர் வச்சிருக்கிறாங்க, புரியல. ஆனால் நீங்கள் அந்த பெயருக்கு சொந்தக்காரிகள் அல்ல, அதற்கு எதிர்மறையாக. there must be a contrast in your life. உன் வாழ்க்கையில அதாவது அவள் வரும்போது உன் வாழ்க்கை மாறும். 1 யோவான் 4:19 அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலே நாமும் அவரிடத்தில் அன்பு கூற கடனாளியா இருக்கிறோம். இதுக்கு என்ன சம்மந்தம் கேட்கலாம். அவரிடத்துல வரும்போது உன்னுடைய சுபாவங்கள் மாறும், உன்னுடைய பெயர் மாறும், உன்னுடைய ஆழ்தத்துவம் மாறும், எல்லாமே மாறும். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். அதாவது உன் தகுதியை மாற்றி அவருடைய தகுதிக்கு உன்னை கொண்டு வருகிறார். Your standard disappears. You will become God's standard. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு தகுதி இருக்குது, அந்த தகுதிகள் மாறி அவர் தகுதிக்கு உன்னை கொண்டு வருகிறார். அவருடைய நிலைக்கு, பரிசுத்தத்திற்கு, கிருபைக்கு, மகிமைக்கு, மாட்சிமைக்கு, அவர் தகுதிக்கு உங்களை கொண்டு வருகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அவருடைய குடும்பத்தில் பூத்த பூக்கள், நான் சொன்ன இந்த 5 பூக்கள் எல்லாமே சிறுமைப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள். ஆனால் அந்த பூக்களின் மூலமாக ஒரு மிகப்பெரிய வாசனை தேவன் தருகிறார். என்ன வாசனை சொன்னால், முதலாவது ஸ்திரத்தன்மை, வல்லமை, ராகா அன்பானுடைய விசாலமான வாழ்க்கை, ரூத் நண்பனாக்கு வாழ்க்கை, பச்சைபால் என்ற பெயருக்கு அந்த வாழ்க்கையை ஒரு திருப்தியான வாழ்க்கை, கலகத்தின் வாழ்க்கையை சமாதானத்தின் வாழ்க்கையை மாற்றுகிறார். என்னுடைய ஒரு 3 கேள்விகளை, உங்களுடைய பிறப்பு எப்படி, உங்களுடைய வளர்ப்பு எப்படி, உங்களுடைய வாழ்க்கை எப்படி, எப்படி வேண்டுமா இருக்கலாம். ஆனால் அவரோடு நீங்கள் கலக்கும் போது, அவருடைய வரலாற்றில் நீங்கள் சங்கமாகும் போது உங்கள் பிறப்பே மாறும். 2வது, நீங்க எந்த வம்சத்தை பிறந்திருக்கலாம். படித்த சில வம்சங்கள் சரியான வம்சங்கள் அல்ல. God will change your ancestors. உங்களுடைய சரித்திரத்தையே மாற்றுவார், உங்க வரலாறையே மாற்றுவார். நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இந்த குடும்பத்துல இந்த சில ஊருடைய பெயரை சொன்னாலே பயம், சில இனத்தின் பெயரை சொன்னாலே பயம், தேவையில்லை. அவரது வரும்போது எல்லாமே மாறும். 3வது கவனிங்கள், இடம் மாறும்,
சுபாவங்கள் மாறும், பெயர் மாறும். அது மட்டுமல்ல, கடந்த கால பாவங்கள் மாறும். அது மட்டுமல்ல, வாழ்க்கையிலே ஒரு புதிய பிரகாசம், ஒரு புதிய திட்டங்கள், ஒரு புதிய தீர்மானங்கள். ஒரு சின்ன கேள்வி, தற்கால நிலை என்ன? இப்படி வேணா இருக்கலாம். ஏழ்மை, வறுமை, இல்லாமை, பாவம் நிறைய இருக்கலாம். இழந்து போன ஒன்று ரூத்தை போல. பட் God will change your status. இந்த கிறிஸ்மஸ் உன் அந்தஸ்தை மாற்றும், உன் இடத்தை மாற்றும், உன் வாழ்க்கையை மாற்றும், உன் சரித்திரத்தை மாற்றும், உன் பிறப்பை மாற்றும், உன் பெயரையே மாற்றும். கலகம், சமாதானம், திருப்தியை தருவார். கவனிங்க, திருப்தியற்ற வாழ்க்கையிலே திருப்தி. ஆரம்பத்தில் சொன்னேனே, தாமார் என்ற வார்த்தையின் பொருள், அன்பாளே, உன்னை ஒரு அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய், நானோ என்னுடைய வெளிச்சத்திலே, அதாவது நீதிமான் பனையை போலவும் கேதுரு செழித்து வளரும், உன்னை செழித்து வளர்கிற ஒரு மரமாய் கர்த்தர் மாற்றுவார். அதான் தாமார் என்ற வார்த்தையின் பொருள். ராகாப் யோசித்து போடலாம், அவளுடைய வாழ்க்கை விசாலமா இருக்கலாம், அவளுடைய உள்ளான மனம் ரொம்ப குறுகினது. அடுத்து வரும்போது, your life will be wide and broad. நெருக்கத்தில் இருக்கிற உனக்கு விசாலம். ரூத் ஏழ்மை, வறுமை, இல்லாமை, தனிமை, ஆனால் நண்பனாய் ஆக்குகிறார். பச்சைபால், அன்பானவர்களே, அதன் அர்த்தம் என்னவென்றால், அதனுடைய அர்த்தம் திருப்தியற்ற அவர் நினைக்கிற திருப்தின்னு. ஆனால் திருப்தி அது அல்ல. இயேசு வரும்போதுதான் திருப்தி. கலகத்தின் வாழ்க்கை, இன்னைக்கு சமாதானத்தின் வாழ்க்கை. எனவே அவருடைய வரலாற்றிலே நீயும் சங்கமமாக உனக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஆண்டவர் ஒதுக்கப்பட்டவர்கள், சிறுமைப்பட்டவர்கள், அன்றைக்கு பெண்களுக்கு சமத்துவம் இல்லை, மற்றவர்களுக்கு சமத்துவத்தை தந்து தம்முடைய முதல் புஸ்தகத்திலேயே பெண்களை முன்னுரிமைப்படுத்துகிறார். அவரதுல வாருங்கள், முன்னுரிமை பெறுவீர்கள், வளருவீர்கள், பேசப்படுவீர்கள், ஸ்டேபிள், ஸ்திரத்தன்மையோடு, வல்லமை தருகிறவளாய், ஃப்ரெண்ட் ஆஃப் காட், தேவனுக்கு சிநேகிதனாய், கலகம் நிறைந்த வாழ்க்கையை சமாதான வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே அவருடைய குடும்பத்தில், அதாவது பேரளவுக்கு அல்ல, பி எ மெம்பர் ஆஃப் தி பாடி ஆஃப் கிரைஸ்ட். அவருடைய சரீரத்திலே நீங்கள் ஒரு அங்க உறுப்பினராய், அவருடைய குடும்பத்தில், இயேசுவின் குடும்பம் பெரிய குடும்பம். அந்த குடும்பத்தில் யார் வேணாலும் வரலாம். ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை, உயர்வும் இல்லை, அங்கே தாழ்வும் இல்லை. அந்த குடும்பத்தில் நீங்கள் வரும்போது உங்களுடைய வாழ்க்கை மாறும். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன், ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே பல தரப்பட்ட மக்களை நாங்கள் பார்த்தோம். புறவினத்தார்கள், ஏழைகள், விதவைகள், திக்கற்றவர்கள், தவறான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், அத்தனை பேரையும் மாற்றுகிறீர். பாவிகளையும் மாற்றுகிறீர், தவறான மக்களையும் மாற்றுகிறீர், திருடனையும் தீயவனையும் கொலைபாதகர்களை மாற்றுகிற தெய்வம். நாளிலே இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம், ஒரு விசாலம், ஒரு பெருக்கத்தை தந்து, தேவனே, ஒதுக்கப்பட்ட சமுதாயத்தில் எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறீரே, நாங்களும் உமக்கு முன்னுரிமை கொடுக்க எங்களுக்கு சகாயம் பண்ணும். நடத்தும், ஆசீர்வதியும், இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பார்களே, தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். தேவன் உங்களையும் பயன்படுத்துவார். நீங்கள் யார் வேண்டுமா இருக்கலாம், ஆனால் நீங்களும் சரித்திரத்தின் வரலாறை மாற்ற முடியும். அவருடைய வரலாற்றிலே உங்களுக்கு ஒரு பங்கு உண்டு. அந்த பங்கை இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே அறிந்து கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருங்கள். காட் பிளஸ் யூ. எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.